أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனின் பெரும் கருணையினால் நமது அஸ்ஹர் நிர்வாகத்திலிருந்து குர்ஆன் கிளாஸாக நடைபெறுகின்ற இன்றைய தினம் நமது பள்ளியில் தராவி தொழுகின்ற போது 19வது வகாலல் லதீன லா யர்ஜூன என்ற ஜுஸுவை ஓதினார்கள். அதில் வரக்கூடிய சில வசனங்களுக்கு நாம் விளக்க உரையாக குர்ஆன் கிளாஸாக நடாத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட ஜுஸுவிலே இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்ற வசனம் ஒரு தொடராக வருகின்றது. இந்த வசனங்களை பற்றி உண்டான விளக்கங்களும் அதில் கிடைக்கக்கூடிய அந்த வசனத்தின் வாயிலாக பிற சஹாபா பெருமக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயத்தையும் இந்த இடத்திலே கூற ஆசைப்படுகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தனது திருமுறையில சில விஷயங்களை தொடராக கூறுவான். உதாரணத்திற்கு வசியத், அல்லாஹ் உபதேசம் செய்வதாக இருந்தால், அறிவுரை செய்வதாக இருந்தால் அதனை அடுக்கிக் கொண்டே வருவான். ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ. ஒரு சில வசனங்களை சொல்லுவான். குல் தஆலூ அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. அவன் என்ன நினைக்கின்றானோ அந்த கடமைகளை, அந்த ஏவல் விலக்கல்களை வரிசையாக கூறிக்கொண்டு, இது உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வசியத் செய்தது, அறிவுடையவர்கள் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்வான். இதே போன்று தாலிக்கும் வஸ்வாக்கும் பிஹி லஅல்லக்கும் ததக்கரூன், தாலிக்கும் வஸ்வாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன் என்று தொடர்படியாக அந்த ஆயத்துகள் வரும், அடுத்தடுத்து வரும். இதனால தான் இந்த குர்ஆனுக்கு ஒரு பேர் உண்டு, மசானி அப்படின்னு சொல்லுவாங்க. மசானி, அஸ்ஸபுல் மசானி என்று சொல்வார்கள். அது 7 வசனங்கள் தொடராக வரக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை கூறக்கூடியது. மசானி என்றால் பொதுவாக அடுத்து அடுத்து வருவது.
அடுத்து அடுத்து வரக்கூடிய இந்த வசனங்கள் குர்ஆனிலே பல இடத்துல வருகிறது. இந்த வசனத்தை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நஹ்ல்ல 125வது வசனத்துல உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹசனா என்று சொல்கின்றான். மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுப்பதாக இருந்தால் அந்த அழைப்பு எப்படி இருக்க வேண்டும்? ஹிக்மா, ஹிக்மாவை கொண்டு நீங்கள் மக்களை அழையுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில அழையுங்க. ஹிக்மாங்கிற வார்த்தை நாம் புரிந்து கொண்ட வார்த்தை ஒன்று. ஹிக்மா ரொம்ப ஹிக்மத்தான பையன், சாமர்த்தியமான பையன், தந்திரம் உள்ளவன், ரொம்ப ஹிக்மத்தா நடக்கிறான் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதான் ஹிக்மத்தினுடைய பொருள், அது அசல் அதுதான். ஹிக்மத் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி வேற, நான் புரிந்து கொண்ட செய்தி வேற. அரபி லாங்குவேஜ் படி ஹிக்மாங்கிறது நல்ல சாமர்த்தியமாக இருப்பதற்கு சொல்லலாம், நுண்ணறிவோடு இருப்பதற்கு சொல்லலாம், ஹக்கீம் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் அந்த ஹிக்மத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் மக்களை அழையுங்கள் என்று சொல்கின்றானே, அந்த ஹிக்மாண்டா என்ன? அதனை இன்னொரு அத்தியாயத்தில் தொடர்படியாக சொல்கின்றான். எப்படி வசியத்துகளை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 6வது அத்தியாயத்தில் 151 153 3 வசனங்கள் சொல்றானோ, அதே மாதிரி ஹிக்மாவை பற்றி சொல்லக்கூடிய செய்தி 17வது அத்தியாயம் பனு இஸ்ராயில் அல்லது இஸ்ரா சூராவுடைய பெயர். அதுல 23வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை தொடர்ந்து சொல்லிட்டு வரான். அது நமக்கு பிரபல்யமான ஒரு முதல் ஹிக்மா என்ன தெரியுமா? வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். உஃபில் லக்குமா அண்ணா வருமே, ரப்பிர் ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. இவைகள் அனைத்துமே ஹிக்மாவில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கொண்டு வரான். அப்ப 23வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை கொண்டு வந்து ذَلِكَ أَوْحَى إِلَيْكَ رَبُّكَ مِنَ الْحِكْمَةِ என்று சொல்றான். அப்ப ஹிக்மா என்பதனை அல்லாஹ் உங்களுக்கு வஹையாக அறிவித்தது இவைகள் அனைத்தும். ஒரு 16 வசனங்களை சொல்றானே, அந்த 16 வசனங்களும் ஹிக்மத். அப்ப எப்படி வசியத்து 3 வசனத்துல வருஷகிரமமா சொன்னானோ, 3 வசனம்னா 3 செய்திகள் அல்ல, ஒவ்வொரு வசனத்திலையும் பல செய்திகள் அடங்கும், ஒவ்வொரு ஆயத்திலையும் பல ஏவல் விளக்குகள் இருக்கும். 3 வசனத்தங்களை அது சொல்றான். இதே மாதிரி ஹிக்மத்தை 13 வசனங்கள்ல, அதாவது 23லிருந்து 39 வரைக்கும் 16 வசனத்தில் அவன் சொல்றான். இப்போ இபாதுர் ரஹ்மான் இன்றைய ஓதப்பட்ட அந்த செய்தியில கிட்டத்தட்ட 12 பண்புகளை சொல்கின்றான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்கள் யார்? அல்லதீன யம்ஷூன ஃபில் அர்தி ஹவுனா, அவர்கள் பூமியிலே நடக்கின்ற போது மெதுவாக நடப்பார்கள், அகங்காரமாக நடக்க மாட்டாங்க, பெருமையா நடக்க மாட்டாங்க, அது ஆணவக்காரனாக நடக்க மாட்டாங்க, பணிவாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்படி ஆரம்பிக்கின்ற அந்த நல்லடியார்கள், இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகள், சிஃபாத்துகள், இதனை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 12 பண்புகளை அடுக்கிக்கிட்டு வரான். இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகள் 12 எத்தனை வசனத்தில் சொல்றான் அப்படின்னு சொன்னால், 25வது வசனத்திலிருந்து சூரத்துல் ஃபுர்கான், ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் அத்தியாயத்தில் அவன் சொல்வது 63வது வசனத்திலிருந்து 77வது வசனம் வர முடிக்கின்றான். அந்த சூறாவை முடிக்கின்றான். ஃபுர்கான் என்ற சூரா 77 வசனங்கள்.
ஆனால் இபாதுர் ரஹ்மான் என்று சிஃபாத் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் 63வது வசனத்தில் ஆரம்பிக்கிறது. இதை நம்ம மனசுல வைக்கிறதுக்கு, நம்ம விளங்கிக் கொள்வதற்காக ஒரு செய்தியா சொல்வதாக இருந்தால், சூரா நம்பர் 25, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமண நடந்த வயது. 63 வசனங்கள்ல ஆரம்பிக்கிறான் இபாதுர் ரஹ்மான். 63வது வசனம் அப்படிங்கும்போது 25வது அத்தியாயம் 63வது வசனம் ஆரம்பிக்கிறது. 63 அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது, மரணமான அந்த ஆண்டு. அப்போ 25, 63 இதிலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களின் பண்புகளை நீங்க வரிசையா பாடமாக்கலாம். இதை நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் நாங்க பேசிட்டு போயிடுவோம், ஆனால் மனசுல தங்கணும். அந்த தங்குவதற்காக வேண்டி நீங்கள் குர்ஆனை திறந்து மொழிபெயர்ப்பை பார்த்து படித்து உணர வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு 30 நிமிடங்கள்ல அனைத்து செய்திகளையும் நாம் சொல்லி கூற முடியாது. ஏன்னா 12 பண்புகள் இருக்கிறது. ஒரு பண்புக்கு 5 நிமிஷம் அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் ஆகிறது இல்லையா? அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த பண்புகளை சொல்வதற்கு முன்னால் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் அப்படின்னு சொல்றானா இல்லையா? அப்ப ரஹ்மானுடைய அடியார்கள் ஏன் ஆரம்பிக்கிறான்? இபாதுல்லான்னு சொல்லலாமே, நமக்கு தெரிந்ததெல்லாம் அல்லாஹ் தானே. இபாதுல்லா, அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர்கள் யார்? அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா சொல்லலாம் தானே. ஏன் இந்த இடத்துல ரஹ்மான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னா, அதற்கு முந்திய வசனங்களை நம்ம பார்க்கணும். முந்திய வசனங்கள்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றான், வஇதா கீல லஹும் உஸ்ஜுது லிர்ரஹ்மான், அவர்களுக்கு, அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்களுக்கு கூறப்படுகிறது, நீங்கள் ரஹ்மானுக்கு சஜதா செய்யுங்கள். வஇதா கீல லஹும் உஸ்ஜுது, நீங்கள் சஜதா செய்யுங்கள், லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு சஜதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அந்த காபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், ரஹ்மானை அறியாதவர்கள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உமர் ரஹ்மான், ரஹ்மான்டா யாருப்பா? எங்களுக்கு ரஹ்மான் எல்லாம் தெரியாது, அல்லாஹ் வேண்டா தெரியும். இந்த வசனத்துல ஏன் இப்படி முகமது நபி உல்டாவா சொல்றாரு? அல்லாஹ்வைத்தானே வணங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. குல்யா அய்யுல் காஃபிரூன லா அஅபுது என்று செய்யக்கூடிய செய்திகள் எல்லாம் யாரை வணங்கணும்? அல்லாஹுவை. அல்லாஹ் தவிர வேற யாரையும் வணங்காதீங்க. லா யஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை யாரும் வணங்காதீங்க. அப்ப இந்த சுஜூது வணக்கம் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வோட மட்டும்தானே இருக்கணும். எப்படி ரஹ்மானா இருக்கிறது? ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்த ஒரு தெய்வம் அல்லாஹ், அதான் பெரிய சாமி. சாமிகள் 300க்கும் மேல இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம், கடவுள்கள் இருந்ததுன்னு சொல்றோம். மக்காவில் காபத்துல்லாவில் பல சிலைகளை வைத்து வணங்கினார்கள். அதுல பெரிய சாமி யாரு? அல்லாஹ் அப்படின்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அதனால அல்லாஹ்வை எங்களுக்கு தெரியும்பா. குர்ஆன்ல கூட அன்கபூத்துல, சூரத்துல் லுக்மான்ல, இப்படி பல அத்தியாயங்கள்ல இந்த செய்தியை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வஸக்கர ஷம்ஸ வல் கமர, வானத்தை பூமியை படைத்தது யார், இன்னும் அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தது யார் என்று கேட்டால் அவங்க உடனே சொல்லுவாங்க, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், இதெல்லாம் யார்ப்பா? வானத்தை படைச்சது யாரு? பூமியை படைச்சது யாரு? சூரியன் சந்திரனை வசப்படுத்தி கொடுத்தது யாரு என்று கேட்டால் லயகூலுன்ன அல்லாஹ், இவைகளெல்லாம் படைத்தது அல்லாஹ் என்று சொல்வார்கள். வலைன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா லயகூலுன்ன அல்லாஹ், வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்தது யார்? பூமியை விளைய வைத்தது யார்
பூமியை உயிரூட்டியது யார்? மழை பெய்யுது என்று கேட்டால் அந்த முஸ்லிக்கீன்கள், இணை வைப்பவர்கள், காஃபிர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அன்றும் அப்படிதான், இன்றும் அதே நிலைதான். நீங்க யார்கிட்ட கேட்டு பாருங்களேன்பா, நீங்க கேட்டு பாருங்க, அது முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்தாலும் சரிதான். அவங்கள கேட்டா வானத்தை படைச்சது யார், பூமியை படைச்சது யார், சூரியன் சந்திரனை படைச்சது யார், மலை கடல் எல்லாவற்றையும் படைத்தது யார் என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு சக்தி. சக்தி என்பது ஒரு தெய்வம் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சக்தி என்பது ஒரு ஆற்றல், தெய்வம் அல்ல. சக்தி என்பது ஒரு குதரத். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா காதிர், அவன் சக்தி உள்ளவன், அவன் ஆற்றல் உள்ளவன், அனைத்தையும் படைப்பாளன். எல்லா சக்தியும் அவனுக்கு இருக்கிறது. அந்த சக்தி தான் கடவுள் என்று சொல்கின்றார்களே, அது யார்? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு உள்ள ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் உள்ள ஒரு பெயரை அவங்க என்ன செய்யறாங்க? கடவுள்னு சொல்றாங்க. இதே மாதிரி தான் முஷ்ரிக்கீன்கள், அன்றைய முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை தான் தெரியும், ரஹ்மானை எங்களுக்கு தெரியாது என்று அந்த மக்கள் சொன்னாங்க. எனவே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரஹ்மானை தெரிந்து கொள்ளுங்க, வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று ரப்புல் ஆலமீன் ரஹ்மானை வலியுறுத்தி அந்த இடத்துல சொல்றான். இன்னொரு வார்த்தையில் சொல்றதா இருந்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு செயல்பாடுகளையும், நல்ல செயல்களையும் ஆரம்பிக்கும் போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுதான் ஹுதைபியா உடன்படிக்கையில, அந்த உடன்படிக்கை எழுதப்படுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? ரெண்டு விஷயத்துல மாறுபட்டாங்க. ஒன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி சொன்னார்கள், அதிலே மாறுபட்டார்கள். அடுத்து மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹ். இந்த ரெண்டு விஷயத்துல ஹுதைபியா உடன்படிக்கையில அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். எப்படி சொன்னாங்க? பிஸ்மில்லாண்டா எங்களுக்கு தெரியும், அர் ரஹ்மான் யாரு எங்களுக்கு தெரியாது, அர் ரஹீம் தெரியாது. அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதக்கூடாது, பிஸ்மிக் அல்லாஹும்ம எழுதுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிங்க என்று அந்த முஷ்ரிக்கீன்கள் ரஹ்மானை தெரியாது என்று சொன்னார்களே, அந்த முஷ்ரிக்கீன்களுக்காக வேண்டி அருளப்பட்டது தானாங்க இந்த திருமறை குர்ஆன். குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டது? முஸ்லிம்களுக்கு மட்டுமா? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தானே. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத அனைத்து மக்களுக்கும் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த திருமறை குர்ஆனை அருளி இருக்கின்றான் என்கின்ற செய்திகள் நமக்கு தெரியும். இன்னொன்று என்ன? மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது ரசூலுல்லாண்டு அதை நாங்கள் ஆமோதித்தா உங்களுக்கு எனக்கு எங்களுக்கு என்ன பகை இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டா இந்த உடன்படிக்கை அவசியமா? எதுவுமே தேவையில்லையே. எனவே மின் முஹம்மதின் இப்னு அப்துல்லா என்று போடுங்கள் என்று சொன்னார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இப்படி அல்லாஹ்வை அறிந்தவர்கள் ரஹ்மானை அறியாமல் இருந்த காரணத்தினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இபாதுர் ரஹ்மான் என்று சொல்கின்றான். அடுத்து இபாதுர் ரஹ்மான் என்று சொல்வதில் இன்னொரு மகத்துவம் இருக்குது. என்ன மகத்துவம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னோடு இணைத்து இபாத், அப்து அடிமைகள் என்று சொல்கின்றார். அப்துண்டா அடிமை, இபாத் அடிமைகள், ரஹ்மானுடைய அடிமைகளாகிய இபாதுர் ரஹ்மான். இப்போ சாதாரணமா எல்லாருமே அப்து தான். அப்து அப்படின்னு சொன்னா, அப்து முருகன் சொன்னாலும் முருகனுடைய அடிமை, அதாவது அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதற்கு பதிலாக வேறு எந்த ஒரு பெயரை வைத்து அப்துன்னு சொன்னால் அது அல்லாஹ் அப்துல்லா தான், யாரும் ஒரு சந்தேகம் கிடையாது. இப்படி இருக்கிற போது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த அடியார்களிலே சேர்ந்து விடுகின்றார்கள் இபாதுர் ரஹ்மான்
அதுல ரஹ்மானுடைய அடியார்கள் அப்படிங்கும்போது இன்னென்ன பண்பு இருந்தால் ரஹ்மானுடைய அடியார்கள், இன்னென்ன பண்புகள் இல்லை என்றால் அது யாரு? ஷைத்தானுடைய தோழர்கள். அதனங்க அர்த்தம். அதனாலதான் யார் நல்லடியார்கள் என்பதனை சுட்டி காட்டுவதற்காக இந்த வசனத்தை ரப்புல் ஆலமீன் இறக்கினானே. ரஹ்மான் என்று தன்னுடைய பெயரை கொண்டு இணைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இபாதுர் ரஹ்மான் அப்துண்டவன் தன்னோடு இணைத்து சொல்வது ஒருவரை கௌரவப்படுத்துவதற்கு, கண்ணியப்படுத்துவது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த ஜுஸூல அஸ்ரா பி அப்திஹி தன்னுடைய அடியாரை, யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தன்னோடு இணைத்து சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அதற்கு தனி மகத்துவம் இருக்கிறது. ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்று சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்று சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு. அவ காலத்துல அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ் அல்லாதவருடைய மாதம் அப்படின்னு இருக்கிறதா? எதுவுமே இல்லை. அப்ப அந்த முஹர்ரம் மாதத்திற்கு மிக கண்ணியத்தை கொடுப்பதற்கும் அதற்குரிய மகத்துவத்தை எடுத்து சொல்வதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய பெயரை கொண்டு இணைத்து சொல்வான். இபாதுர் ரஹ்மான், ஷஹருல்லா, நாகத்துல்லா, பைத்துல்லா. பைத்துல்லான்னா என்ன? அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீடு அப்படின்னு சொன்னா இப்ப இதை சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? இறை இல்லம் வைப்போம். ஆனால் குர்ஆன்ல வரக்கூடிய, குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய பைத்துல்லா என்பது எதனை குறிப்பிடுகிறது? கஅபத்துல்லாவை மட்டும்தான். பைத்துல்லா, அந்த பைத்துல்லா அல்லாஹ்வோடு இணைத்து சொல்றது. நாகத்துல்லா, சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முஅஜிஸாத்தாக கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய ஒட்டகம். இப்படி தன்னுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இணைத்து சொல்வதெல்லாம் அந்த கண்ணியத்தை, அதற்குரிய மகத்துவத்தை, பெருமையை சொல்வதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தை. இபாதுர் ரஹ்மான் அவர்கள் யார்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொல்றானே. இது இந்த வசனத்துல, இந்த சூறாவில் அடுக்கி கொண்டு வரான். ஆனா இது மட்டுமா? நிறைய இடத்துல அவர்களுடைய பண்புகளை சொல்லி காட்டுறான். மோமின்களுடைய பண்புகள் என்று அடுக்கி கொண்டு போறான். மோமின்கள் யார்? அவருடைய பண்புகள் என்ன? அப்போ மோமின்கள் என்று சொல்வதும் சரி, ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொல்வதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? மோமின்களுடைய பண்புகளை சொல்லும்போது எப்படி? கத் அஃப்லஹல் முஃமினூன், சூரத்துல் முஃமினூன் என்று, மோமினூன் என்று ஒரு சூறாவே இருக்கிறது அந்த பெயர்ல. அதனுடைய ஆரம்பம் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன் என்று ரப்புல் ஆலமீன் மோமின்களுடைய பண்புகளை அடுக்கி கொண்டு போறான். அதே மாதிரி சூரத்துல் மஆரிஜில் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன், மஆரிஜ் என்ற சூறாவில், அந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்க 29 வசனம் வரை படித்து பாருங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மோமின்களுடைய பண்புகளை அடுக்கி கொண்டே போறான். இப்படி இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளில 12 பண்புகள் சொல்லப்படுகிறது. அதுல முதல் பண்பாக அல்லதீன, இபாதுர் ரஹ்மான் அல்லதீன அவர்கள் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியிலே நடப்பதாக இருந்தால் பணிவாக நடப்பார்கள். அப்போ நம்ம மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வோம்? உலமாக்கள் எப்படி நடப்பாங்க? பவ்யமா, மெதுவா, ரொம்ப வேகமா நடக்கிறதை பார்ப்பீங்களா? ஆன்சாமன் சொன்னாலே எப்படி நடக்கணும்? சிறிய சிறிய எட்டாதான் வைக்கணும். அவருடைய கௌரவம் அப்படி இருந்தாதான் அது ஒரு மரியாதை. இந்த இபாதுர் ரஹ்மான், அப்ப இந்த படித்தவர்கள் அல்லது மெதுவாக நடக்கக்கூடியவர்கள், இவர்களைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்கிறானா? இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன
அலல் அர்தி ஹௌனா, அவர் நடக்கிற போது மென்மையா நடக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவர்களுமே ரஹ்மானுடைய அடியார்களா? இல்ல, நடப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, நடப்பதற்கும் அது உரித்தானதுதான். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை எம்ஷூன அலல் அர்த், பூமியிலே அவர்கள் வாழ்கிற போதெல்லாம் பணிவாக வாழ்வார்கள், பிறரோடு தர்க்கம் செய்து வாழ மாட்டார்கள், அகங்காரமாக வாழ மாட்டார்கள், பெருமை அடித்து வாழ மாட்டார்கள், திமிர் பிடித்து வாழ மாட்டார்கள். எம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் மென்மையாக நடந்து கொள்வார்கள் என்று ரப்புல் ஆலமீன் முதல் வசனம் சொல்றான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி. அவங்க எப்பொழுதுமே மெதுவா, ரொம்ப என்ன சொல்றது, ஸ்லோவா நடப்பார்களா? இல்லை. அவர்களுடைய நடையை பற்றி சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விரைவாக நடக்க மாட்டார்கள். அதுபோன்று கூனி குறுகி குனிந்து நடக்கவே மாட்டாங்க. அவர்கள் ஒரு கூட்டத்திலே நடந்து வந்தால் நெஞ்சு நிமிர்ந்து நடப்பார்கள், ஒரு வீரனை போன்று நடப்பார்கள் என்று நபி அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நடையை பற்றி சொல்லப்படுகிறது. அப்படியானால் இது நடக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, மாறாக வாழ்க்கையிலே நாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் ரப்புல் ஆலமீன் இபாதுர் ரஹ்மானுடைய முதல் பண்பாக சொல்கின்றான். அடுத்து வல்லதீன காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அவர்கள் அறியாதவர்களோடு அறிவிலிகளோடு வாதம் பண்ணினால் பேசினால் காலு சலாமா. நம்ம மக்கள் என்ன சொல்லுவோம்? சலாம் அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அதாவது இவனோடலாம் யார் தர்க்கம் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஒரு முட்டாளா இருக்கிறான், மடையனா இருக்கிறான், இவனோடு பேசினா நாமும் முட்டாளா ஆயிரும், மடையனா ஆயிரும். இன்னும் அவனோட பேசினா அவன் பிபியில ஏறி பேசுறான், கத்துறான். அதே போன்று நாமும் பதிலுக்கு கத்துனா நமக்கு நாமே வேதனை உண்டாக்குற மாதிரி ஆகும். அதனால என்ன சொல்லிட்டு போயிடணும்? மாசலாமா அப்படி சொல்லிட்டு போகணும். அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அதல்ல. ஜாஹில் அப்படின்னு சொன்னா எது? படிக்காதவன், முட்டாள், மடையன் அந்த அர்த்தம் கிடையாது. ஜாஹில் அப்படி சொன்னால் ஜாஹிலுல் ஹக், ஹக்கை தெரியாதவன், ஹக்கை அறியாதவன், சத்தியத்தை தெரியாதவன், இவன் தான் ஜாஹில். அந்த ஜாஹிலோட பேசுகிற போது, வாதம் பண்ணுகிற போது நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம், பாத்திலான மார்க்கத்தில் இல்லை. அப்ப பாத்திலான இருக்கக்கூடிய மார்க்கத்தில் உள்ளவன் பேசுகிற போது நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அவன் சொல்லிட்டு போங்கன்னு கிடையாது. அரபியில சலாம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு 2 ரூட் வேர்டு இருக்குது. ஒன்று தஸ்லீம், இன்னொன்று தசல்லும் என்று சொல்வார்கள். தஸ்லீம் என்றால் நாம் சலாம் கொடுக்கிறோம் இல்லையா, தொழுகையில தக்பீரில் இருந்து ஆரம்பிச்சு தஸ்லீம்ல முடியணும். அல்லாஹ் அக்பர்ல ஆரம்பிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், தொழுகையில முடியுதா இல்லையா? இதுக்கு பேரு தஸ்லீம். ஆனால் தசல்லும், தசல்லும் என்றால் அதிலிருந்து வந்த வார்த்தை தான் வகாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்றான். இப்படி மடையர்களோடு நீங்கள் வாதிடுகின்ற போது அவனை விட்டு பராத்தும் மின்க், சூர பராத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, பராத், உன்னை விட்டு நான் நீங்கி விடுகிறேன். இதுதான் சலாம். சலாம் என்பது அவனுக்கு சலாம் சொல்லிட்டு போறது அல்ல, அவனே பாத்தில இருக்கிறான், அவனே இஸ்லாத்தில் இல்லாத மற்ற கொள்கையில இருக்கிறான், அவனுக்கு எப்படி சலாம் சொல்றது? தஸ்லீம் அல்ல. இந்த இடத்துல அவனை விட்டும் விலகி செல்வதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அடுத்த 3வது பண்பு வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வகியாமா. இப்போ யாரு? இது எல்லாருக்கும் தெரியும். இபாதுர் ரஹ்மான்டா இப்படிதான் இருக்கும். அதாவது
வாதம் பண்ணி தெரியாதவன் அவனும் ரஹ்மானுடைய அடியார். சத்தியத்தில் நாம் இருக்கிறோம், அசத்தியத்தில் இருக்கிறதனோட சண்டை பிடித்து நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களில அவன் மேலோங்கி பேசக்கூடிய அளவுக்கு வந்தால் இஸ்லாம் கீழே போயிற மாதிரி ஆகிறதா இல்லையா? அவ தெரிந்தவர்களோடு, அதாவது ஞானத்தை மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களோடு பேசுவது தான் ரஹ்மானுடைய அடியார்களின் பண்பு, ரஹ்மான் அடியார்கள் பண்பு. உதாரணத்திற்கு ஒரு சஹாபி துஃபைல் இப்னு அம்ரு அத்தௌஸ் என்ற ஒரு சஹாபி, அவர் யமன் தேசத்தை சேர்ந்தவர். ஹிஜ்ரத்திற்கு முன்பே மக்காவிற்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? அவர்கள் முஸ்லிமா வரல. ஏனென்றால் மக்கா என்பது எல்லோருக்கும் ஒரு கேந்திர இடமாக இருந்தது. கேந்திரம் தானே சொல்லுவாங்க, ஒரு சென்ட்ரல். அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்காவிற்கு பல தேசங்களிலிருந்து வருவாங்க இல்லையா, அந்த தௌஸ் கூட்டத்தில் வந்தாங்க. வந்த அவரை பார்த்து, ஏனென்றால் அந்த தௌசு கூட்டத்தில் அவர் ஒரு தலைவர், அந்த தௌசு கூட்டத்தில் சிறந்த அறிவாளி, அந்த தௌசு கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கவிஞர், முத்தா, அவருடைய சொல் மற்ற மக்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த அளவிற்கு உள்ளவர் துஃபைல் இப்னு அம்ர். அவர் வாராரு. வந்த பிறகு மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்லாம் சொல்லிட்டாங்க, எவ்வாறு எங்கள் இடத்துல ஒரு ஆள் இருக்கிறான். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் இடத்துல மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், குறைஷிகள், நீங்க அவருடைய பேச்சை கேட்கவே கூடாது. காதில் என்ன செஞ்சிருங்க, பஞ்ச வச்சுட்டு போயிருங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. அவருடைய பேச்சையோ, அவர் வேதம் மார்க்கம் ஏதாவது ஒன்று உளர்வாரு, அது கேட்டுறாதீங்க. அவர் ஒரு கவிஞன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் ஒரு சாஹிர், அவன் ஒரு சூனியக்காரன், அவன் ஒரு பைத்தியக்காரன் என்றெல்லாம் தூண்டி விட்டு அந்த துஃபைலும் என்ன செஞ்சிட்டாரு, காதில் பஞ்சு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா ஒரு தலைவரை கண்ணியப்படுத்தி சொல்லும் போது அதன் மாதிரி நடந்து கொள்வாங்களா இல்லையா? வெளியூர்ல வந்தவர் அவர் வச்சுக்கிட்டார். வச்சுட்டு இருக்கும்போது காபத்துல்லாவில் வணக்கத்திற்காக, சிலை வணக்கங்கள் தானே, அந்த வணக்கத்திற்காக வந்துட்டார். வந்து அங்கே இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றாங்க. தொழுகிற போது ஏதாவது ஓதி கொண்டிருக்கிறார். அப்ப இவர் பார்க்கிறாரு, என்னமோ ஒரு வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் பயப்பட வேண்டியதுதான். ஏன்னா மற்றவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது. மற்றவர்கள் என்னை போன்ற இல்லையே, மற்றவர்கள்னா அவர் கவிஞராக இருந்தா அந்த கவிதையினுடைய உண்மை எனக்கு தெரியும். கவிஞர்கள் எல்லாம் பொய்யர்கள், அப்ப அவன் பொய் சொல்றாரா இல்லையாங்கிறது தெரியும் என்று நாம் என்ன செய்வோம், அவர் என்ன சொல்றான்னு காதிலிருந்து பஞ்ச எடுத்துட்டார். எடுத்துட்டு கேட்கிறார். கேட்க கேட்க அவருடைய மனதில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஈமானை போடுகின்றான், துஃபைல் அவர்களுடைய ஈமான். அதை கேட்டு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீட்டிற்கே செல்கின்றார்கள். சென்று என்ன நீங்க பேசுறீங்க, என்ன மக்களுக்கு எடுத்து வைக்கிறீங்க, ஏன் உங்களை இப்படி சொல்றாங்க கேட்பாங்களா இல்லையா? அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானையும் இஸ்லாத்தையும் எடுத்து சொல்ல, நான் ஈமான் கொள்கிறேன் என்று ஈமான் கொள்கின்றார்கள். கணியத்திற்குரிய சகோதரர்களே, அது எது மாற்றியது அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அந்த வசனம் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத், அதனுடைய ஆரம்ப வசனங்களை ஓதி காட்டுகின்றார்கள். ஹாமீம் தன்சீலு மினர் ரஹ்மானிர் ரஹீம் கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் என்ற இந்த வசனத்தை ஓதி கேட்ட உடனே, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கவிஞர்களுடைய வார்த்தை அல்ல, இது படிப்பாளியுடைய வார்த்தை அல்ல, இது நம்மை எல்லாம் படைத்த ஒரு இறைவன் அவனுடைய வார்த்தை என்று அவர்கள் கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற இந்த செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு வசனமும் மக்களை மாற்ற வேண்டும். இதுல நான் பார்க்கிறதா இருந்தா, இந்த வசனத்துல வல்லதீன இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம்
லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்றான். அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால், அவர்களுடைய ரப்பிலிருந்து, அவருடைய இறைவனிடத்திலிருந்து வந்த இந்த செய்திகளை கூறப்பட்டால், லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா. சும் அப்படின்னு சொன்னா சும்மா இல்லை, காது செவிடர்களாக, உம்யானன் குருடர்களாக யாருமே விழுந்தடிக்க மாட்டார்கள். குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதாக இருந்தால் அவரவர்களுடைய உள்ளங்களிலே நேரடியாக போய் பாதிக்கும், தாக்கம் கொடுக்கும், சத்தியத்தை நிலைநிறுத்தும் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா யாருக்கு சொல்கிறான் என்றால், யாருக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் தாக்கம் அளிக்கிறதோ அவர்கள்தான் இபாதுர் ரஹ்மான். இப்போ நம்முடைய மக்கள்ல குர்ஆனை டெய்லி ஓத கேட்குறோம், டெய்லி ஓதுறோம். எப்போ நம்ம இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக நாம் ஆகிறோம், நல்லடியார்கள் என்று சொல்றோம்? எந்த நேரத்தில் தெரியுமா? அந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்தை தைக்க வேண்டும். ஒவ்வொரு செய்திகளும் சொல்லப்படுகிற போது அந்த செய்திகள் என்னைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகின்றான். தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொன்னால் யாருக்கோ என்று எண்ணிவிடாமல் அது எனக்குத்தான். நோன்பு வையுங்கள் என்று சொன்னால் எனக்குத்தான். ஜகாத்து கொடுங்கள் என்றால் எனக்குத்தான் என்று ஒவ்வொரு வசனமும் இபாதுர் ரஹ்மானாக நாம் மாறியிருந்தால், நாம் ஆகியிருந்தால் அது நம்முடைய உள்ளத்தை தாக்க வேண்டும், அந்த தாக்கம் இருக்க வேண்டும். அதே போன்று வலா தக்ரபு ஸினா, விபசாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லுகிற போது அந்த செய்தி எனக்குத்தான். வலா தஅக்குலுர் ரிபா, வட்டியை உண்ணாதீர்கள் என்று வருகிறதா, அந்த வசனம் என்னை தான் தாக்க வேண்டும். அப்படி தாக்கினால்தான் நான் ரஹ்மானுடைய அடியாராக இருக்க முடியும். வலா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி எனக்கல்லது, காஃபிருக்கு. நான் ஷிர்கா செய்கிறேன், நான் இணை வைக்கிறேன்னா என்று நம்முடைய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இணை வைக்காதவர்கள், எங்களுக்கு ஷிர்குண்டா நாங்கள் செய்வதே இல்லை, அது எங்களுக்கு அருளப்பட்ட வசனம் இல்லை. நீங்கள் பார்ப்பீர்கள், ஷிர்கியத்தான ஷிர்கை தடுக்கக்கூடிய வசனங்கள் வந்தால் அந்த வசனம் முஸ்லிம்களுக்கு இல்லை, அது மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு தான், முஸ்லிம்களுக்கு இல்லை, அது காஃபிர்களுக்கு தான் என்று சொல்லக்கூடிய சமூகம் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஹ்மானின் அடியார்களே, இந்த வசனங்கள் அனைத்தும் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் அதை தாக்கிக் கொள்ள வேண்டும். அது எனக்குத்தான் சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு கூட்டத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு. இல்ல, நபிமார்கள் நினைத்து பாருங்க, நபிமார்கள் அவர்கள் கூட அந்த ஷிர்கை அஞ்சிருக்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை பண்ணுகின்றார்கள், இறைவா, அவர்கள் யார்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறோம். தௌஹீத், ஏகத்துவத்திற்காக வேண்டி எல்லோரும் இன்று ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே தவாஃப் செய்கின்றோமே, அந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்பியவர்கள் நபி இப்ராஹிம். அவர்கள் சொல்கின்றார்கள், இறைவா, என்னையும் என்னுடைய பிள்ளை குட்டிகளையும் பிச்சளங்களையும் ஷிர்க்கிலிருந்து காப்பாற்றுவாயாக. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கின்றான். உலவு அஷ்ரக் லைன் அஷ்ரக்தும், நீங்கள் ஷிர்க் செய்தால் லயஹ்பதன்ன அமலுக்கும், உங்களுடைய அமல்கள் அழிந்து விடும் என்று யாரை பார்த்து சொல்றான்? சஹாபாக்களை பார்த்து இல்ல, சாதாரண அடியார்களை பார்த்தல்ல. வலகத் ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கப்லிக், நபியே முஹம்மதே, உங்களுக்கு வஹி அறிவிக்கின்றோம், உங்களுக்கு நாம் மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றோமே, உங்களுக்கு முன் சென்ற அந்த நபிமாருக்கு சொன்னோம், லைன் அஷ்ரக்த முஹம்மதே,
நீ ஷிர்க் வைத்தால். சுப்ஹானல்லாஹ், பாருங்க. அப்போ ஒவ்வொரு வசனங்களும் நம்மை தாக்க வேண்டும். அப்படி தாக்குகிற போது தான் நாம் யாராக மாற முடியும்? இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியாராளாக மாற முடியும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் சத்தியத்தை சத்தியம் என்று தெரிந்து அந்த சத்தியத்தை பேணக்கூடியவர்களாகும், அசத்தியத்தை அசத்தியம் என்று அறிந்து அந்த அசத்தியத்திலிருந்து விலகி குர்ஆன் நபி மொழி ஹதீஸோடு நம்முடைய வாழ்க்கை இறுதி வரை அமைவதற்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.